வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வாட் அபவுட் ரெவென்யூ, ப்ரைஸ் அப்படின்னா என்ன, ரெவென்யூனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூட்டிலிட்டி அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்னஸ், அதோடைய யூஸ்ஃபுல்னஸ் எவ்வளோ இருக்குது, அது பண்ணால் அதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறது. எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன சொல்வோம், வான் சாட்டிஸ்ஃபைங், நம்ம தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது என்னென்னா எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ஒரு இண்டிவிஜுவல் கன்சியூமர் பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் பிளேஸில் என்ன அவருக்கு எந்த தேவைகள் பூர்த்தி ஆகுதோ அதைத்தான் நம்ம யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்டிலிட்டி அப்படின்றது சைக்காலஜிக்கல், ஒருத்தர மென்டாலிட்டியை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஒரு வெஜிடேரியனுக்கு மட்டன்லேருந்து யூட்டிலிட்டி கிடைக்காது, அவருக்கு வெஜிடேரியன்லேருந்து மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் யூட்டிலிட்டிங்கிறது யூஸ்ஃபுல்னஸ்க்கு ஈக்குவலாக அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒரு சிகரெட் ஸ்மோக்கருக்கு சிகரெட்டில் சாட்டிஸ்ஃபை கிடைக்கலாம், பட் அவரோட ஹெல்த் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ யூஸ்ஃபுல்னஸ் வேறு, யூட்டிலிட்டிங்கிறது வேறு. யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ப்ளஷர், நமக்கு ஒரு சந்தோஷத்தோடு எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அதுவும் இல்லை. எல்லா யூட்டிலிட்டியும் அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு பேஷண்ட் தன்னை க்யூர் பண்ணிக்கிறதுக்காக தான் மெடிசன் எடுக்க முடியும், சந்தோஷத்துக்காக எடுத்துக்க முடியாது. ஓகே, தென் பர்சனல் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கூட்ஸில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஒருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கும். அது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரே சேம் கூட் ஒருத்தருக்கும் ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். யூட்டிலிட்டி அப்படின்றது இன்னொன்று என்னென்னா, அவங்களுடைய தேவைகளோட பவரை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்டென்சிட்டி ஆஃப் ஹியூமன் வாண்ட் அப்படின்னா அது அவங்களோட தேவைகளோட பவரை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப எடுத்துக்கும் போது அதில் சலிப்புகளும் ஏற்படுத்தலாம். டிமினிஷிங் யூட்டிலிட்டி அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப ஆப்பிள் ஃபஸ்ட்டு டைம் நல்லா பசியோடு இருக்கும்போது நல்லா சாப்பிட முடியும். அதே செகண்ட் ஆப்பிள் அப்படிங்கும்போது கொஞ்சம் குறையும். தேர்ட் ஆப்பிள், ஃபோர்த் ஆப்பிள், ஃபிஃப்த் ஆப்பிள் நம்ம சாப்பிட்றோம். சிக்ஸ்த் ஆப்பிளில் அதே ஆப்பிள் தான், அதே கூட்ஸ் தான், ஆனால் அதோடைய ஃபஸ்ட் ஆப்பிளோட யூஸ்ஃபுல்னஸ்ஸே நம்ம கொடுக்குமா அப்படின்னா அது குறைஞ்சிட்டே வந்துடும். ஏன்னா நம்ம பசி அடங்கினோன்னா அதோட யூஸ்ஃபுல்னஸ் அங்கே இருக்காது. சப்ஜெக்ட் கான்செப்ட், இட் இஸ் வி கெனாட் மெஷர் அப்ஜெக்டிவ்லி ஆர் நியூமரிக்கலாகவும் இதை நம்ம நம்பர் வைஸ் இது 1 யூனிட் டு 1 கிராம் 2 கிராம்னு மெஷர் பண்ண முடியாது, அப்ஜெக்டிவாகவும் மெஷர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹேஸ் நோ எத்திக்கல் ஆர் மாரல் சிக்னிஃபிகன்ஸ், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு நைஃப் அப்படின்றது ஒரு குக் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவார், அதே ஒரு கில்லர் மற்றவங்களை கொல்றதுக்கு யூஸ் பண்ணுவார். ஸோ இங்கே நைஃபுக்கு எத்திக்கல் மாரல்ஸ் இருக்குது அப்படின்னா அது கிடையாது. ஓகே, ஸோ இது ஹியூமன் வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்றது ஒரு எப்படின்னாக்க ஒரு கன்சியூமருக்கு அது ஃபுல் கூட்ஸாக ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் கிடைக்கும்போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ காட்டன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிளாத்தாக கன்வெர்ட் ஆகும்போது தான் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி தன்னோட ஃபார்மை மாற்றிக்கும் போது காட்டன்லேருந்து ஒரு கிளாத்தாக ஒரு நியூ ஃபார்ம் எடுக்கும்போது தான் நமக்கு யூட்டிலிட்டி கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபார்ம் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டினா இப்போ ஒரு பிளட் ஒருத்தர் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டொனேட் பண்ணுற டைமில் அந்த பிளட் யூஸ்ஃபுல் இல்லை, எந்த சமயத்தில் அந்த பிளட்டு போய் அந்த பேஷண்ட்டுக்கு சேருதோ அங்கே தான் யூட்டிலிட்டி. ஸோ அதைத்தான் டைம் யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது புக்கை ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல புக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, அது எந்த இடத்துல எக்ஸாம் அதே மாதிரி அது இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரில் அதுக்கான யூட்டிலிட்டி கிடையாது. அது கன்சப்ஷன் சென்டர் அப்படிங்கிறது எது, எஜுகேஷன் ஸ்கூல்லையோ இல்லை ஒரு லைப்ரரியோ தான் அந்த புக்குக்கான யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும். தென் சர்வீஸ் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது சர்வீஸ்னால் கிடைக்கிறது. ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, ஒரு லாயர் ஒரு கிளையண்ட்டு பார்க்கும்போது, ஸோ அதுதான் சர்வீஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பொசஷன் யூட்டிலிட்டி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புக்கை வாங்கிட்டோம் அப்படின்னா இது இனிமேல் நம்ம புக் ஆயிரும். ஸோ அதைத்தான் பொசஷன் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கும்போது அது அவர்கிட்ட போயிடுது. ஸோ அது பொசஷன் யூட்டிலிட்டி. நாலேஜ் யூட்டிலிட்டிங்கிறது நமக்கு ஒரு பொருளை பற்றின நாலேஜ் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா அது போடுற அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா இதுக்கெல்லாம் அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் நாலேஜ் யூட்டிலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ மெஷரபிலிட்டி ஆஃப் த யூட்டிலிட்டி அப்படின்னா இதை நம்ம யூட்டில்ஸ் அப்படிங்கிற டேர்ம் மூலிமா மெஷர் பண்ணுறோம். இது ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ப்ரைஸ் பே பண்ணுறாங்க, 1 யூனிட் ஆஃப்
ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டு யூட்டிலிட்டி டிரைவ்டு. அந்த பொருள்லேருந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்னஸ் அவங்களுக்கு கிடச்சதோ அதுக்கேற்றதான் அவங்க வந்து மணி பே பண்ணுறாங்க. ஓகே. ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து வேல்யூ ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அதோட வேல்யூ, ஒரு கூட்ஸோட வேல்யூவை வந்து ப்ரைஸாக நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். அது எது மூலிமா? மணிங்கிற மேட்ரு மூலிமா நம்ம வந்து அதை டிட்டர்மைன் பண்ணுறோம். அதாவது இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு கூட்ஸோட டிமாண்டும் சப்ளையும் பொறுத்து இருக்குது. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் சீசனில் இப்போ பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது வந்து டிமாண்டும் ஜாஸ்தி, சப்ளை கம்மியாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக. ஸோ அதை ரெண்டை பொறுத்து தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகே. மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே பையர்ஸும் செல்லர்ஸும் தன்னோட கூட்ஸ் அண்ட் சர்வீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு பிளேஸ் தான் நம்ம வந்து மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து என்ன, கூட்ஸ் வந்து அங்கே கொண்டு வந்து விற்கிற இடம், அதுதான் மார்க்கெட் அப்படிங்கிறது. காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ, எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் டு ப்ரொடியூஸ் அ கிவன் குவான்டம் ஆஃப் கூட்ஸ். ஒரு பர்டிகுலர் குவான்டம் ஆஃப் கூட்ஸ், ஒரு அளவான கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ காசு அப்படிங்கிறது தான் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெவென்யூவோட தொடர்புடையது. ஏன்னா இது வந்து என்னென்னா ப்ராஃபிட், ரெவென்யூ அதை தான் வந்து இதுதான் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது, ப்ராஃபிட்டா இல்லது லாஸா அப்படிங்கிறது. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட்டா லாஸாங்கிறத காஸ்ட்டை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெவென்யூ அப்படிங்கிறது ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதை விற்றதுக்கான நமக்கு வெகுமானம், அதுதான் வந்து ரெவென்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெவென்யூ எப்படி வச்சுக்கலாம், அந்த ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி சோல்டு. எவ்வளோ ஒரு இப்போ வந்து ஒரு பென் எடுத்துக்கோங்களேன், ஒரு 1000 நம்பர்ஸ் ஆஃப் பென் இருக்குது அப்படின்னா ஒரு பென் 10 rupees அப்படின்னா அந்த 1000 பென் விற்கும் போது நமக்கு எவ்வளோ கிடச்சிதோ அதுதான் டோட்டல் ரெவென்யூ. ப்ரைஸ் ஆஃப் பெர் யூனிட் ஆஃப் த கூட்ஸ் இன்ட்டு டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான். நம்ம ரெண்டு பக்கம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கன்சியூமருக்கு எப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது, ஒரு ஈக்குலிபிரியம் எப்போ, அவர் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு அந்த பொருளை வாங்கும்போது அப்படின்னா அவர் வந்து ஈக்குலிபிரியம் அடைஞ்சிருவார். ஒரு ப்ரொடியூசருக்கு எப்போ ஈக்குலிபிரியம், ஒரு ஸ்டேபிள், அது எப்போ வரும் அவருக்கு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் அட்டன் பண்ணும்போது அவர் ஒரு ஸ்டேபிள் அடைஞ்சிக்கிறார். ஒரு ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், அது எப்போ, அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணும்போது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் மக்களுக்கு கிடைக்கிது, அதே மாதிரி மேக்ஸிமம் பேமெண்ட்டும் கிடைக்கிது. அப்படிங்கும்போது அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஈக்குலிபிரியம் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஓவரால் ஈக்குலிபிரியம் நம்ம எக்கானமி எடுத்துட்டோம்னா ப்ரைஸு, குவான்டிட்டி, இன்கம், டெக்னாலஜி, பாப்புலேஷனை பொறுத்து இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ப்ரைஸு, குவான்டிட்டி, டிமாண்டட் அண்ட் சப்ளை, ப்ரைஸ், மார்க்கெட். இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி சொல்கிற இந்த ஒரு கிராஃப். இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி சொல்கிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் அண்ட் ஜென்ரல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிள் மட்டும் பற்றி பேசினோம்னா பர்டிகுலர் ஈக்குலிபிரியம். இப்போ ஒரு என்ன சொல்லலாம், வேரியபிள் அப்படிங்கும்போது ஒரு வேலைவாய்ப்போ இல்லை ஒரு டெக்னாலஜியோ அதை பற்றி மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா இது பர்டிகுலர் ஈக்குலிபிரியம். இல்லை ஓவரால் ஜென்ரலாக எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்து பேசுகிறோம்னா அது வந்து ஜென்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம் அப்படிங்கிறது மணி வேல்யூஸ்லையோ இல்லை ஏர்ன் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏர்ன் பண்ணாமல் இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம், பிக்காக இருக்கலாம், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு எக்கானமிக் யூனிட்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறது தான் மணி இன்கம்ங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், நாமினல் இன்கம், ரியல் இன்கம் ரெண்டு டைப் இருக்குது இன்கமில். நாமினல் அப்படின்னா தான் மணி இன்கம், நம்ம கையில் இருக்கிற கேஷாக வாங்கியிருக்கிற இன்கம் தான் நம்ம நாமினல் இன்கம் அல்லது மணி இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே ரியல் இன்கம் அப்படின்னா நம்ம வாங்கின இன்கம் வச்சு நம்ம என்ன பொருள் வாங்கியிருக்கிறோமோ அதை தான் ரியல் இன்கம், அதுதான் நம்மளோட பர்ச்சேசிங் பவர். இப்போ 1 lakh சேலரி வாங்குறவங்க வந்து ஒரு விதமான பொருட்கள் வந்து அவங்களால வாங்க முடியும், அவங்களுக்கான பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தியாகும். அதே வந்து ஒரு 20,000 வாங்குறவங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் அவங்கள விட கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் ரியல் இன்கம், இதுதான் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், இட்ஸ் மெத்தட், ஃபேக்ட்ஸ், தியரிஸ் அண்ட் லாஸ். அதில் வந்து என்ன மெத்தட் பார்க்குறோம் அப்படின்னா டிடக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் 2 மெத்தட் பார்க்குறோம். ஸோ இந்த டிடக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் இருக்குன்னா கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். கன்சம்ஷன்னா நம்ம யூஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, தென் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இந்த லேண்டு, லேபருக்கு கொடுக்குற வேஜஸ், ஆர்கனைசேஷன் அட்டைன் பண்ணுற ப்ராஃபிட்டு, இதை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு டிடக்டிவ் மெத்தட் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ டிடக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா அனலிட்டிக்கல் ஆர் அப்ஸ்ட்ரக்டிவ் மெத்தட், பகுத்தாய்வு முறை அப்படின்னு சொல்லலாம் இதில். ஸோ பகுத்தாய்வு முறை அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபியூ பிரின்சிபல்ஸை நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கன்க்ளூஷனை அட்டைன் பண்ணுறது. இது வந்து நியோ கிளாசிக்கல் அண்ட் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அனலிஸ்ட் வந்து நம்ம எந்த ப்ராப்ளத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியர் ஐடியாவில் இருக்கணும். அதை வந்து வெல் டிஃபைன், அந்த டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறோம், அது வந்து அதுக்கப்புறம் அந்த அசம்ஷனை வச்சு அவர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அதை வச்சு தான் அவங்க வந்து ஒரு ஹைபாத்திசிஸ் வந்து அவங்க டிரைவ் பண்ணணும். ஸோ அந்த டிரைவ் பண்ண ஹைபாத்திசிஸை அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும். அதாவது ஒரு கருத்தாய்வு கொண்டு வராங்க, அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணிக்கணும். எப்படி ரியல் வேர்ல்டோட தொடர்பு படுத்தி அவங்க வச்சுருக்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடோட வச்சு ரியல் வேர்ல்டோட நடைமுறை உலகத்தோட தொடர்பு படுத்தி அவங்க வந்து கொண்டு வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் த குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் த குட்ஸ். ப்ரைஸ் இன்க்ரீசஸ், டிமாண்ட் டிக்ரீசஸ். ஸோ அதனால் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று கம்மியாகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டக்டிவ் மெத்தட் வந்து நம்ம எம்பிரிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். செயலறி முறை அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் எக்ஸ்பெரிமெண்டேஷன், அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்னு 3 ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம், அது சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணுறோம், அது மூலிமா ஒரு கன்க்ளூஷனை வரும். அந்த அப்சர்வ் பண்ண டேட்டாவை வச்சு நம்ம ஈஸியாக கன்க்ளூஷனை அட்டைன் பண்ண முடியும். ஜென்ரலைசேஷன் ஆஃப் ஒரு ஜென்ரலைஸ்டு பிரின்சிபல், ஜென்ரலைசேஷன் ஆஃப் டேட்டா வந்துட்டு ஒரு பொதுப்படையான கருத்துக்கு வந்துட்டு அது மூலிமா ஒரு கருத்தாய்வு, ஒரு ஹைபோதிசிஸ் கொண்டு வரோம். அங்கே பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ் லாத்திருந்து ஒரு பர்டிகுலர் கருத்தை வந்து கொண்டு வரோம் எங்கே டிடக்டிவ் மெத்தடில். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ இதுதான். பட் எக்கனாமிக்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆல்ஃபர்ட் மர்சல் மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா ரெண்டுமே ரொம்ப அவசியம். இண்டக்டிவ் மெத்தடும் வேணும், கண்டிப்பாக டிடக்டிவ் மெத்தடும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு யூஸிங் திஸ் மெத்தட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் அவங்க வந்துட்டு ஆராயிறாங்க. யார் எக்கனாமிக்ஸ் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வச்சு, முன்னாடி இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மூமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கான ஒரு தியரியை வந்து அவங்க வந்து கோரிலேட் பண்ணி அதை வந்து கொண்டு வராங்க. அந்த ப்ரைஸ் இன்க்ரீசஸ், குவான்டிட்டி டிமாண்ட் டிக்ரீசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைபோதிசிஸ் வந்து கொண்டு வராங்க. இதைத்தான் வந்து தியரி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு தியரியை வந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் லாஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் லாஸ் வந்துட்டு லா வந்து எப்பவுமே என்னது, ஒரு 2 ஆர் மோர் ஃபினாமினாவை வச்சு தான் நம்ம வந்து அதை ரிலேட் பண்ணி தான் நம்ம லா வந்து கொண்டு வர முடியும். பட் நேச்சுரல் சயின்ஸில் எப்படி அப்படின்னா ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காரணத்தை வச்சு அதை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பின்பற்றி ஒரு விளைவை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வரும்போது என்னென்னா அதோடைய ரீசன் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது, அந்த ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கொண்டு வர்றாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து அதை கணக்கிடுறதா நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது நமக்கு. ஓகே. ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து ஒரு லேபில் வச்சு மற்ற கருவிகளோட வச்சு திரும்ப அதை வந்து ஆராய்ந்து ஒரு துல்லியமான ஒரு முடிவுக்கு வருவாங்க. பட் நம்ம வந்து இங்கே வந்து ஹியூமனுடைய நேச்சர் வந்து எப்படி இருக்குது, ஹியூமன் நேச்சர்ஸ் வந்து அவங்களது கரெக்டாக கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மாறிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய அசம்ஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து தவறாக போயிடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, எக்கனாமிக்ஸ்னால வந்து ஈஸியாக அந்த மாற்றங்களை வந்து கொண்டு வரவே முடியாது. சரியா. அதே மாதிரி தேவை விதிக்கேற்ப பல விதிவிலக்குகள் வந்து உள்ளன. எனவே வந்துட்டு பொருளாதார நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் லாஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மீற முடியாதவை அல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ஷல் எக்கனாமிக்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா
இங்கே வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேவ்ஸோட ஒப்பிடுறோன்னு வச்சுக்கோங்க. ஹை டைடு, லோ டைடு அப்படிங்கிறது. ஹை டைடுக்கு அப்புறம் வேவ்ஸோட தான் இவர் வந்து ஒப்பிடுறாரு. ஏன்னா ஹை டைடு வந்ததுக்கப்புறம் தான் லோ டைடு வரும், ஹை டைடை ஃபாலோ பண்ணி லோ டைடு வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து அங்கே கணக்கிட முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஹியூமன் பிஹேவியர்ஸ் வந்து வாலடைல். ஏன்னா அவங்க ஹியூமனோட நடத்தைகள் வந்து எளிதில் மாறக்கூடியதாக இருக்கிறனால நம்ம வந்து அதாவது மற்றதெல்லாம் மாறாமல் இருக்கும்போது ஒரு கூட்ஸோட விலையை குறைக்கிறதுனால அதனோட தேவைகள் அதிகரிக்கும். ஆனால் அதுக்கு மாறாக என்ன ஆகுது, விலை அதிகரிக்கிறதுனால அந்த கூட்ஸுக்கான தேவை வந்து குறைகிறது என்பது நமக்கு வந்து லா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இன்னொன்று பாருங்கள். இந்த செட்ரியஸ் பேராபிஸ் அப்படின்னா மற்றவை மாறாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்னாகும், எக்கனாமிக்ஸ் அதனால் அதை பண்ணி அசம்ஷனை கொண்டு வர்றதுனால தான் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் லாஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஹைப்போதிசிஸை வந்து டிரைவ் பண்ணுது. ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பணத்தை வந்து ஒரு அளவுகோலாக தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். எதுக்கு, எக்கனாமிக்ஸ் லாஸ் வந்து சரியாக ஒரு ஷார்ட்டாக இருக்கிறதுக்காகவும் இல்லை மற்ற சோஷியலை விட நம்ம வந்து ரொம்ப கரெக்டாகவும் இருக்க முடியுது. ஸோ எனவே என்ன பண்ணுறோம், நம்ம பணத்தின் மதிப்பு வந்து நிலையாக இல்லாத காரணத்தினால நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம், ஒரு அசம்ஷனை சூழ்ந்து தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஓகே. ஸோ இது வந்துட்டு இந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டே தெரிஞ்ச உண்மை தான் இது. பட் வந்து என்னாகு, சேமிப்பு இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்கம்மை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு இந்த உண்மை வந்து என்னது, எல்லா வேர்ல்டுக்கே வந்து தெரிஞ்ச உண்மை தான் இது. ஓகே. ஸோ ஆனால் என்ன, நம்மளுடைய ஹியூமன் வான்ஸ் வந்து இங்கே வந்து அன்லிமிட்டடாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு யூகத்தை தான் பண்ண முடியுதே தவிர இது இப்படித்தானே நம்ம சயின்ஸ் மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எக்கனாமிக்ஸோட சப்டிவிஷன்ஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைக்ரோ அண்ட் மேக்ரோமிக் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்யூ.